சவுண்ட் எல்லாம் வருது? அது அப்படிதான் சத்தி வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு எங்கள் பாப்பா வந்துட்டு இப்போ ஆஃபலி எக்ஸாம் லீவ் விட்டுருக்காங்க. பாப்பா வந்திருக்கு. இன்னைக்கு எங்களோட நைட் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய நாளில் கூப்பிடுவேன், சில டயத்தில் பாப்பா ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு, மற்ற டயத்தில் வராது. வராதுங்கிறத விட அப்புறம் ஸ்கூலு அப்பப்போ தான் லீவு கிடைக்கும், அதனால அப்படியே வர்றதும் இல்லை. நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்பீங்க, உங்கள் அக்கா பசங்களாம் வர்றாங்க, ஏன் அவங்களாம் வரல அப்படின்லாம். அது ஒவ்வொரு நேரம் அப்படியே தள்ளி போக அப்போ எனக்கு உண்மையாகவே கஷ்டமாக இருக்கும். என் பாப்பாலாம் இங்கே வந்து தங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். சரத்து, பெரியப்பு, ஹரி எல்லாருமே தங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லாம் அப்படி அப்படியே ஆயிடும். ஏன்னா இன்னும் பிள்ளைங்க வந்துட்டு அக்காவையெல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி இன்னும் வரல. சேர்ந்தே ஊருக்கு போவாங்க, சேர்ந்தே வருவாங்களா, இன்னும் அப்போலும் அக்கா விட்டுட்டு தனியாக தூங்க மாட்டாங்க. இப்போ தான் பாப்பா முன்னாடி ஒரு டைம் வந்துருந்தது, இப்போ ஒரு டைம் வந்துருந்தது. ஹரிக்குமே ரொம்ப ஆசை தங்கணும்னு. ஆனால் அக்கா அங்கே அவங்களுக்கு ஹரியை விட்டுட்டு இருக்கே அவங்களுக்கு மனசு இல்லை. அதனால அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இன்னொரு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே நான் அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நைட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளானதான் தக்காளி சட்னி வச்சு நாங்கள் தோசை ஊற்றி சாப்பிட போகிறோம். பாப்பா வந்துட்டு நாளைக்கு மாலை போட போகிறதுனால நாளைக்கு காலையில் சேர்ந்தே ஊருக்கு போயிடும். ஒரு நைட்டு தான் பாப்பா இங்கே தங்க போகுது. சரி, என்ன பாப்பா உனக்கு வேணுன்றதுக்கு பாப்பா பீஸா கேட்டுச்சு. ஆனால் பீஸா வந்துட்டு இல்லையாம்மா, அதனால் வெஜ் ரைஸ் தான் வாங்கிட்டு வந்தாங்க. பாப்பாவுக்கு அது கொடுத்துட்டு எங்களுக்கு தோசை ஊற்றி நாங்கள் சாப்பிட போகிறோம். அப்புறம் வந்து நாளைக்கு மாலை போட போகிறதுனால இப்போ மெஹந்தி வாங்கிட்டு வந்த போகணு நைட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் மெஹந்தி மாற்றி போட போகிறோம். அவன் எனக்கு போட்டுவிட்டேனே, நானும் பாப்பாவை போட்டுக்க போகிறோம். அப்புறம் சித்தி வீட்டுக்கு வந்தது எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கா? பாருங்க, நானும் பாப்பாவும் ஒரு சேம் ஹைட் இருக்கோம். இப்போ இதாக இருக்குது. நாங்கள் போயிட்டு இப்போ சட்னி வதக்குவோம் வாங்க. நைட்டுக்கு வந்துட்டு தோசை மாவு இருக்கு, சட்னி மட்டும்தான் வைக்கிறோம். வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தது, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து வதக்கி விடுறேன். நல்லா ஆற வச்சு அரைச்சிக்க வேண்டியதான். நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிப்போம். பாப்பா இப்போதான் விட்டு ரைஸ் வேணும் பாப்பாவுக்கு. அதனால பாப்பா வந்துட்டு வெஜ் ரைஸ் பாப்பா சாப்பிட போகுது. அங்கெல்லாம் நைட்ல இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். எப்பயாவது ஆசைப்படுறது சாப்பிடலாம். வெஜ் ரைஸ் தான் எடுத்துக்காங்க பாப்பா சாப்பிடும் போது. நான் வந்துட்டு இது வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள்ல துவைச்ச துணி எல்லாமே காய வச்சாச்சு. காய வச்சு நல்லா எடுத்து வந்துட்டு எல்லாத்தையும் மடிக்கணும். ஒரு இது இருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துக்குமே துவைச்சு நம்ம மாலைப்பட பார்த்து எல்லா துணிகளையுமே துவைக்கணும். மாதிரி இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் துணி துவைச்சு மடிச்சாச்சு. இன்னைக்கு துவைச்சது எல்லாத்தையும் மடிக்க போறேன். பாப்பா வெஜ் ரைஸ் சாப்பிட்ருக்கியா? நானுமே சாப்பிட்டதில்லை. கடை வாங்கிட்டு வந்தாலும் எக் ரைஸ் இல்லைன்னா சிக்கன் ரைஸ் தான் சாப்பிடுவோம். ஆனால் நாங்கள் இப்போ நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிற கட்டாயத்தினால இது வெஜ் ரைஸ். ஏன்னா நமக்கு இதெல்லாம் வாங்க மாட்டோம் நாங்கள். ஏன் பாப்பா? சரி சாப்பிட பாப்பா. சித்தி போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்க பார்த்துட்டு வரேன். ஓகே, சட்னி எல்லாம் அரைச்சிட்டேன். இப்போ தோசை ஊற்றுறதுக்காக சாப்பாடு இருக்கேன். சித்தியோட தோசை கொஞ்சமாக நெய் கெட்டியாக உள்ளது. பாப்பா எவ்வளோ நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. இது வந்துட்டு ரியலா இல்லை டூப்ளிகேட்டா, எப்படி சொல்றதுப்பா? ஃபேக்கா? இது வந்து ரியல் ரோஸா இல்லை வந்துட்டு பிளாஸ்டிக்காங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இது வந்து நல்லா இருக்குல்ல. இது இப்போ நாங்கள் கடைக்கு போனோமா பாப்பாவுக்காக வாங்கணும். நல்லா இருந்தது. பாப்பா வந்துட்டு இந்த பாப்பா ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்ததா, அதில் சொருக்கி பார்த்தா இருந்ததுல நல்லா இருந்தது. எதுவும் வாங்கணும். இப்போ நான் வச்சு பார்த்தேன், எனக்கு நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்கு. சரி அப்பா போயிட்டு சுத்தமாக சாப்பிட சொல்லு. தோசை எடுத்து வரேன். எப்பவுமே நான் சுட சுடதான் அப்படியே ஊற்றி கொண்டுட்டே போயிட்டு இருப்பேன். அவங்க சாப்பிட்ற வரையும் சாப்பிட்டு இருப்பாங்க, நான் ஊற்றிக்கிட்டே போயிட்டு இருப்பேன். ஆனால் நமக்கு ஊற்றி கொடுக்கதான் யாருமே இல்லை.
இது எல்லார் வீட்டையும் நடக்கிறது தான். ஒரு சில நேரத்தில் எனக்காவது அவங்க ஒரு தோசை இந்த மாதிரி ஊற்றி கொடுப்பாங்க, அது ரொம்ப ரேரு. ஆனால் டெய்லியுமே அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு நமக்கு தேவையானதை நம்ம ஊற்றிட்டு சுட சுட சாப்பிட முடியாது, ஊற்றிட்டு அப்படியே போக வேண்டியதான். சில நேரத்தில் ரொம்ப பசிச்சுன்னா என்ன பண்ணுறதுமா, அவங்களுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே அவங்களுக்கு வைக்க போகிற தோசையிலே கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு சட்னியோட தொட்டு தொட்டு சாப்பிட்டு வருவேன். இன்னைக்கு பாப்பா இருக்கா, பாப்பா வீடு இருக்குது, நான் பாருங்க ஒரு தோசை சுட்டு கொடுத்துட்டே இருக்கேன், எப்படி சாப்பிட்றாங்க. சரி போவாப்பா சாப்பாடு சுத்த வர சொல்லணும். சுட 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 தோசை சூப்பராக தக்காளி சட்னி வச்சுருக்கேன். அவங்க சாப்பிட்டாங்க, இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு அதுக்கு ஃபோன் போடுறோம். இந்த மிளகாய் புதுசாக எடுத்திருந்தாங்க, காரம் எப்படி இருக்குன்னு பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்க காரம் நம்ம எப்பவும் வைக்கிற காரம் தான், கரெக்டாக இருக்கு. அடுத்து பாப்பா இவ்வளோ நேரம் வந்துட்டு வீட்டுக்கு வந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. நிறைய எடுத்துருந்தோம், அன்றைக்கி ஃபோன் போட்டுட்டு பேசிட்டு நாங்கள் பாப்பாவை நானும் தூங்குறப்ப படுத்துட்டு நல்லா ஜாலியாக ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த வீடியோலாம் வந்துட்டு எடுத்துருந்தேன், ஆனால் எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் நான் மொபைல் பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த வீடியோலாம் இருக்குன்னே இப்போ தான் ஞாபகம் வந்தது. சரி கொஞ்சமாக இருக்கிறதுனால வேணான்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் தான் பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வந்தது வந்துட்டு ஒரு மெமரியாக இருக்கணுங்க, அந்த வீடியோ கண்டிப்பாக போடுவோம்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எடுத்து 2 மாதம் இருக்கும். நான் மாலை போடுற அன்னைக்கு முதல் நாள் ஹோம்ஸ்டே கோயிலுக்கு மாலை போடுற அன்னைக்கு முதல் நாள் பாப்பா வந்துருந்தப்போ எடுத்த வீடியோ. நான் அந்த வீடியோவில் கூட பசங்களாம் வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தேன். கடவுள் மறுநாளே நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரிலாம் அமைஞ்சிருந்தது. அதனால தான் அந்த வீடியோ போடாமல் இருக்க முடியல. ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்ததா, சரி தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.